ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கால் ஸ்க்ரீனில் அவங்களுடைய ஃபோட்டோ வர மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து இப்படி செட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கூகுள் டயலர் ஆப் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ஃபோன் அப்படின்ற அந்த கூகுள் ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் கூகுள் ஆப்பை யூஸ் பண்ணல அப்படின்னா, அந்த ஃபோன் அப்படின்ற கூகுள் ஆப் யூஸ் பண்ணல அப்படின்னா ப்ளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணுங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபோன் அப்படின்ற இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க, மேலே டாப்ல லெஃப்ட் சைடில் 3 பார் லைன் இருக்கு. இந்த 3 பார் லைனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, 3 பார் லைன் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து பாருங்க செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் அந்த செட்டிங்ஸ் பேஜில் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த செட்டிங்ஸ் பேஜை நீங்கள் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காலிங் கார்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. காலிங் கார்டு. இப்போ நீங்க இந்த காலிங் கார்டு அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க ஆட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஆட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலோட அந்த கான்டாக்ட் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து இப்போ யாருடைய கான்டாக்ட் நீங்க அது போல அவங்களுடைய இமேஜை நீங்க செட் பண்ணணுமோ, அவங்களுடைய போட்டோவை செட் பண்ணணுமோ, அவங்களுடைய கான்டாக்டை வந்து நீங்க தேடி வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேடுறது கஷ்டமா இருந்தா மேல வந்து சர்ச் பண்றதுக்காக சர்ச் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து அவங்களுடைய நேம் வந்து நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணும்போது அவங்களுடைய கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து பாருங்க, இப்போ அந்த கான்டாக்ட் வந்து வந்துருச்சு. இப்போ அந்த கான்டாக்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். அவங்களுடைய கான்டாக்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து சூஸ் ஏ கான்டாக்ட் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய மெயில் ஐடி வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு மெயில் ஐடி வந்து செலக்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க கேமரா, கேலரி, கூகுள் போட்டோஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. கேமரானா நீங்க கேமரா டைரக்டா அவங்களுடைய போட்டோ எடுத்துக்கிறது. கேலரினா கேலரியில் வச்சுக்கிது. அதுக்கப்புறம் கூகுள் போட்டோஸ்னா கூகுள் போட்டோஸ்ல நீங்க வந்து அவங்களுடைய போட்டோ வச்சிருந்தா அதுக்குள்ள போயிட்டு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் கேலரியை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுடைய கேலரியில் அவங்களுடைய போட்டோ நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய போட்டோ உங்களுடைய கேலரியில இருந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆயிடும் இது போல. ஓகே, இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக இந்த போட்டோ வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இந்த போட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ இது வந்து பாருங்க, நீங்க தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். நீங்க வந்து ஸ்கிரீன்ல அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இது போல நீங்க வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுடைய இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ கீழே பாட்டம்ல அந்த கான்டாக்ட் நேம் எடிட் பண்றதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்காக நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸ் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக ஒரு ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். இது போல நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கலர் இருக்கு. அந்த ஃபாண்ட்டுக்கான கலர் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கான கலர் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக ஒரு கலர் வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல நிறைய கலர்ஸ் இருக்கு. அந்த இமேஜ்க்கு கரெக்டாக எந்த கலர் மேட்ச் ஆகுமோ அந்த கலர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்ட பிறகு மேலே வந்து பாருங்க டாப்ல டன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். டன்னை கிளிக் பண்ணி அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிடும். இப்போ வந்து பாருங்க, இப்போ காலிங் கார்டு சேவ்டு சொல்லிட்டு வந்து பாருங்க, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் வந்து பண்ணியாச்சு. இப்போ செட் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய போட்டோ வந்து எப்படி வந்து உங்களுக்கு காமிக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் கால் பண்ணி. ஓகே, இப்போ வந்து பாருங்க கால் வந்து வந்துருச்சு. இப்போ கால் வந்துட்ட பிறகு இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண அந்த ஃபாண்ட், அதுக்கப்புறம் அதோட கலரு, அதுக்கப்புறம் இமேஜ்லாம் வந்து அழகா சூப்பரா வந்து செட் ஆயிருக்கு. இது போல வந்து பாருங்க அவங்களுடைய கான்டாக்ட்க்கு நீங்க வந்து அவங்களுடைய போட்டோ வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஈஸியா வந்து இவங்க தான் வந்து கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியா ஃபைண்ட் வந்து பண்ணிக்கலாம். பார்க்கிறதுக்கு வந்து அருமையா இருக்கும். இது போல நீங்க செட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இது போல நீங்க வந்து செட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கால் வந்து அட்டெண்ட் பண்ற பாருங்க. கால் அட்டெண்ட் பண்ணிட்ட பிறகும் அவங்களுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆயிட்டு இருக்கும். அவங்களுடைய போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆயிட்டு இருக்கும். சூப்பராகவே இருக்கும் பார்க்க. ஓகே, இது போல நீங்க செட் பண்ணா நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அதுக்கப்புறம் மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே வந்துடுறேன். மறுபடியும் அந்த பேஜுக்குள்ளே வந்துடுறேன். இது போல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க எக்ஸ்ட்ராவா வேற ஒரு கான்டாக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதுல வந்து ஆட் சொல்லிட்டு இருக்கு. ஆட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் கான்டாக்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இதுல வந்து ஆட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஆட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஆட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கான்டாக்ட்ஸ் வந்து திரும்ப வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வேற ஒரு கான்டாக்ட்க்கு நீங்க வந்து செட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து அவங்களுடைய கான்டாக்டை நீங்க கிளிக் பண்ணி அவங்களுடைய இமேஜ் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்காக ஒரு கான்டாக்ட் வந்து நான் அது போல நான் சர்ச் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்க தேடி கூட நீங்க செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த கான்டாக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய கேலரி கிளிக் பண்ணிட்டு இப்போ என்னுடைய கேலரியில இருந்து ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு போட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த போட்டோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ அதுக்கான ஃபாண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஃபாண்ட் வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபாண்ட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நான் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் செட் பண்ணிட்டு இப்போ அதுக்கான கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஒயிட் கலரே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு. இதுக்கு ஒயிட்டே வந்து நான் செட் பண்ணிட்டு மேல வந்து பாருங்க டன் இருக்கு. டன்
டன் வந்து கொடுத்துக்கிறேன். டன் கொடுக்கும்போது இப்போ வந்து செட் ஆயிடும். இது போல வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். அவங்க கால் பண்ணும்போது இப்போ வந்து இப்ப நீங்க செட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து வரும். ஓகே. இப்போ வந்து பாருங்க இத நீங்க எடிட் பண்ணணும் அப்டின்னா, இப்ப ஜஸ்ட் மறுபடியும் அந்த கனெக்ட் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்ப நீங்க எதனா ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும். அது போல நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணணும் அப்டின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இத ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு எந்த ஒரு ஃபோட்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. ரிமூவ் கிளிக் பண்ணிட்டேன். இப்ப இதுல வந்து பாருங்க ஆர் யூ ஷூர் சொல்லிட்டு கன்ஃபார்ம் இருக்கு. கன்ஃபார்ம் குடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் குடுத்தீங்க அப்டின்னா, அது ரிமூவ் ஆயிடும். இப்ப இதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணும்போது எந்த ஒரு ஃபோட்டோவுமே வராது. இப்படி தான் நம்ம வந்து செட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், எடிட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்டின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.